உண்மையான கிறிஸ்தவர்கள் அவர்கள் செய்யும் நற்செயல்களாகிய கனிகள் மூலமே கண்டறியப்படுகிறார்கள். கிறிஸ்துவோடு ஒன்றித்து வாடாமல் வெறும் பாரம்பரியங்களை கடைப்பிடித்தனால் கிறிஸ்தவர்களாக மாற முடியாது. ஆண்டவரின் நிலைத்திருந்த அவர் செயல்களை செய்தால் மட்டுமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அன்னை தெரசாவின் சேவை மனப்பான்மையை பற்றி கேள்விப்பட்ட ஓமன் நாட்டு மன்னர் ஒரு முறை அம்மையாரை அழைத்து தம் நாட்டில் சேவை புரிய வருமாறு கூறினார். அம்மையாரும் தங்களுக்கு ஒரு குருவானவரும் ஒரு சிறிய ஆலயமும் வேண்டும் என்று கேட்டார். கோபமடைந்த மன்னர், எங்கள் நாட்டிற்கு நான் உங்களை அழைத்தது சேவை புரிய மட்டுமே அன்றி கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக அல்ல என்றார். அம்மையார், உண்மைதான் அரசே, நீங்கள் கொடுக்கும் உணவை சேவை செய்ய போதிய போஷாக்கு கிடைக்காது. எம்பெருமான் இயேசுவின் இரத்தத்தையும் மாம்சத்தையும் புசித்தால் மட்டுமே சேவை செய்ய உன்னத பலன் கிடைக்கும். அதற்குத்தான் குருவும் ஆலயமும் தேவை என்றார். உண்மையை புரிந்து கொண்ட மன்னர் அம்மாவின் வேண்டுகோளை நிறைவேற்றி கொடுத்தார். அம்மாவும் சிறந்த சேவை புரிந்தார். கடவுளோடு ஏற்படும் இணைவு நம் வாழ்வை செயல்படுத்துகிறது. அவருடைய மாம்சத்தை நமக்காக குத்தும்படி ஒப்பு கொடுத்து தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிலுவையில் சிந்தினார். சுத்த மனச்சாட்சியோடு அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை உட்கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த கிருபையின் கிளாக்கியத்தை ஏனோ தானோ என்று நிர்விசாரமாக உட்கொள்ளவோ அல்லல் தட்டவோ கூடாது. மார்க் 10:45 மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவே வந்தார். மார்க் 10:45 Son of Man did not come to be served, but to serve. One song. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. இயேசுவுக்காக எதையும் செய்திடுவே, அவர் கிருபைக்கு ஆவியார் பலன் அடைவேன். அவர் கிருபைக்கு ஆவியார் காத்திருந்து பலன் அடைவேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடித்தார், அச்சமே எனக்கில்லை. ஜெபம். உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, மார்க் 10:45 மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவே வந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறதை அறிந்து கொண்டேன் சுவாமி. என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நானும் உமக்கு ஊழியம் செய்ய கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.